கணவன் மனைவி நீண்ட நாள் வெறுப்புக்கு முதல் காரணமா கருதப்படுவது தாம்பத்தியம். செக்ஸ் வாழ்க்கை சரியில்லைனா எப்பேற்பட்ட அன்பான உறவும் வலுவிழந்து போகும். இத சரி செய்யறதுக்காக வெளிநாட்டு கணவன் மனைவிகள் ஒரு புதுவிதமான கலாச்சாரத்துல இறங்கிருக்காங்க. கணவன் மனைவிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, விலங்குகளோட உறவுல ஈடுபடுறது, இந்த மாதிரியான இயற்கைக்கு புறம்பான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மார்க் ஸ்டீவன் ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்காரு. இவருடைய 2 மகள்களும் ஆக்சிடென்ட்ல இறந்ததால மனைவியோட தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய குடும்பத்துக்கே நாய்கள் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதிக விலையுள்ள ஹைபிரிட் டாக்ஸ வளர்த்திருக்காங்க. எவ்வளவு புரிதல் இருந்தாலும் மார்க்குக்கும் அவருடைய மனைவிக்கும் செக்ஸ் வாழ்க்கையில திருப்தி இல்ல. இதனால மார்க் நண்பர்கள் கூட மனைவியும், மனைவி தோழிகள் கூட மார்க்கும் எக்ஸ்சேஞ்ச் கலாச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஒரே வருஷத்துல இந்த கணவன் மனைவி எக்ஸ்சேஞ்சும் போர் அடிச்சு போய் அடுத்த செக்ஸ் வாழ்க்கைக்கு ஏங்கிருக்காங்க. ஆபாச படங்கள்ல வர மாதிரி அனிமல்ஸ் கூட செக்ஸ் பண்றத மனைவி விரும்பிருக்காங்க. மனைவி நாய் கூட உறவிக்கிறத கணவன் விரும்பி பாத்திருக்காரு. நாய்களோட உறவிக்கிறது புடிச்சு போய் மனைவி புது புது நாய்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு கடத்துல கணவனை முற்றிலுமா தவிர்த்து நாய்கள் கூட மட்டுமே நேரத்தை செலவழிச்சிருக்காங்க. மனைவி இந்த டாக் செக்ஸுக்கு அடிமையானதுனால நார்மல் லைஃபுக்கு வர முடியல. இதனால ஆத்திரமடைஞ்ச கணவன் எல்லா நாய்களையும் கொண்டு தோட்டத்துல புதைச்சிருக்காரு. இந்த விஷயம் மனைவிக்கு தெரிய வந்து கணவனை மிருகத்தனமா தாக்கியிருக்காங்க. இதனால இறந்த கணவனை நாய்களை புதைச்ச இடத்திலேயே புதைச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு துர்நாற்றம் வெளிவந்ததால அக்கம் பக்கத்துல இருந்தவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. தோண்டி பார்த்ததுல 7க்கும் மேற்பட்ட நாய்களும் மனிதனோட உடலும் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மனைவியை அரெஸ்ட் பண்ணி உண்மைய வாக்கு மூலமா எழுதி வாங்கிட்டாங்க.